Good evening student. இன்னைக்கு third sum பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா from the following information prepare a reconciliation statement. Find out the bank statement balance சொல்லிட்டு 30th டிசம்பர்ல 2007ல போட சொல்லிருக்காங்க. கேஷ் புக்கோட உங்களுடைய கேஷ் புக் இருக்குங்களா அதோட பேலன்ஸ் என்னன்னா 50,000. செக் டெபாசிட் பட் நாட் எட் கிரெடிட்டட். செக் டெபாசிட் பண்ணிருக்காங்க ஆனா இது என்ன பண்ணலீங்க கிரெடிட் பண்ணல. செக் இஷ்யூடு அண்ட் என்டர்ட் இன் தி கேஷ் புக். செக் இஷ்யூ ஆயிருக்கு கேஷ் புக்கில் எப்போ என்ட்ரு ஆச்சுன்னா 31 டிசம்பர் 2007 பட் நாட் ப்ரெசன்டேட் பேமெண்ட் டில் டு டேட் அந்த டேட்டில் பேமெண்ட் ஆகலை சரிங்களா. டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க் பேங்க்கில் டைரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கு. டைரக்ட் பேமெண்ட் மேபி பேங்க் ஃபார் ரெண்ட்டு டைரெக்டாக போயிருக்கு சரிங்களா பேமெண்ட் ஆயிருக்கு. லாக்கர் அண்ட் சார்ஜஸ் சொல்லி பேங்க் வந்து நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 1200 பேங்க் எடுத்துருக்கு நம்ம கேஷ் புக்கில் ரெக்கார்ட் ஆகலை. ராங் டெபிட் சொல்லிட்டு 30th டிசம்பர் 2007 500 பண்ணியிருக்காங்க. Payment made Dragya net banking has been entered twice 300 பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷோடைய பேங்க் பேலன்ஸ் வந்து கேஷ் பேலன்ஸ் வந்து 15,000 அவுட்டர் காலத்தில் நாங்கள் போஸ்டிங் போட்டுக்கிறோம் சரிங்களா. செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டேட். ஸோ இப்போ இந்த பேங்க்கில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப நீயும் ஆட் பண்ணிக்கோ. டிவிடெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நெட் பேமெண்ட் என்டர்ட் இந்த ட்வைஸ்ங்கிறப்ப 2 தடங்கிறப்ப அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 2,000 வருது. இப்போ ஓவரால் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 17,000. செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நம்ம கேஷ்லேயும் மைனஸ் பண்ணிக்கோ. டைரக்ட் பேமெண்ட் ஆயிருக்குன்னா நம்ம கேஷ் புக்லேயும் லெஸ் பண்ணிக்கோ. லாக்கர் அண்ட் சார்ஜஸ் வந்து உனக்கு பேமெண்ட் ஆயிருக்குன்னா அதையும் லெஸ் பண்ணிக்கோ. ராங் டெபிட்டட் இந்த பேங்க் அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா 3,700 லெஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ 17,000 3,700 போச்சுன்னா 13,300 உனக்கு ஒன் ஆஃப் த பேலன்ஸ் as per the பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஸோ நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய கேஷ் புக்கு வந்து பேங்க் புக்கு ஈக்குவலாக மாற்றணும். அப்போ பேங்க்ல என்னெல்லாம் பேமெண்ட் ஆச்சோ அதெல்லாம் லெஸ் பண்ணு. பேங்க்ல எதெல்லாம் டெபாசிட் ஆச்சோ அதெல்லாம் நீ கேஷ் புக்லேயே ஆட் பண்ணு சரிங்களா. ஆட் பண்ணி நம்ம கேஷ் புக்கை பேங்க் புக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுறோங்க சேஞ்ச் பண்ணுறோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் திஸ் கான்செப்ட்னா